கேன் எடுத்து அது வாட்ஸ்அப். ஓகே சார். வாட்டர் கேன் வேணுங்களா? இல்லை இல்லை இல்லை, இது சாம்பிள் கேன் அந்த இது. நார்மலாக எப்படி எத்தனை டிகிரிங்க? 2020 இருக்கு. கொஞ்ச நாள் நம்ம அனிமல்ஸ்க்காக பார்த்து செப்பரேட் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நேரம் தெரியலனா ஒரு வீடு பார்த்து வாடகைக்கு இருக்கிறோம்ல, அது மாதிரி தான். கொஞ்ச நாள் மழை காலத்தில் மட்டும் சிக் பண்ணி வேற இடத்துல கொஞ்சம் வைங்க, திரும்ப வந்துருங்க. இல்லை வேற வழி இல்லை. அப்போ இப்போ ஒவ்வொன்றும் இறக்குதல் நம்ம கண் கூட பார்த்துட்டு தண்ணி டெஸ்ட் பண்ணி மாசு கட்டுப்பாடு நான் என்ன சொன்னால் தண்ணி விடுங்க சார். நான் சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக தண்ணி விடுங்க. மழை காலத்தில் இறக்க வேணும். மழை காலத்தில் கொஞ்சம் தண்ணி நிற்கும். நேரம் செஞ்சுன்னா தண்ணி இருக்கலாம், தண்ணி நிற்கும், திரும்ப வந்துடும். சரியா? இது மரியாதைமான அவ்வளோ. அது வந்து திரும்ப இறங்கிட்டுனா எவ்வளோ நாள் வாங்கிட்டு நாங்கள் கையை கழிச்சு இதை பண்ணிட்டு. சரியா? எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சதை ஒரு வாரம் சொல்லிட்டு போயிரு. அப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் சொல்லிங்கன்னா கூட நான் மாற்றிருந்தாலும் மாற்றிக்கிறேன் சார் அப்படின்னு கூட சொல்லிடுங்க. அதனால் விஷயத்தை நாங்கள் கூட சொல்லிக்கிட்டோம். அது முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி இறந்தவங்க சொன்னால் அதுக்கப்புறம் தான் நாங்களே தண்ணி டெஸ்ட்லாம் எடுத்தோம். மண் திரும்பவும் பையன் வந்து அதை ஒரு வீடியோ கொடுத்து பண்ணிட்டுருக்காப்புல. ஹலோ. நான் இங்கே கரூரில் வந்து வேலுச்சாமி பேசுகிறேண்ணா. சரிம்மா. கரூர் மாவட்டத்துலேருந்து. அந்த மாடு இறந்துச்சின்னு சொல்லியிருந்தோம்லண்ணா. ஆமாம், காலையில் உங்கள் மிஸ்ஸஸ் பேசுனாங்களே. அதாண்ணா, இப்போது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து தண்ணி வர்றதை அடைக்க மாட்டேங்கிறாங்கண்ணா மழை காலத்தில். சரி. அந்த அதனால தான் மாடு உயிரிழப்பு ஏற்படுதுன்னு டாக்டர் சொல்கிறாரு. சரி. நான் போன வருஷம் போன நீர்வழி பாதையை வந்து அவர் மண்ணை கொட்டி ஆக்கிரமிச்சதை எடுத்து விட்டா என் நிலத்துக்குள்ளே தண்ணி பூந்து அடிக்காதுங்க. மழை காலத்தில் சாயப்பட்ட தண்ணி, டிச்சி தண்ணி எல்லாமே பூந்து அடித்து வாய்க்காக்காரம் உடஞ்சி உள்ளே வருது. பிடபிள்யூ அதிகாரி அந்த கரையை கட்டி தர மாட்டேங்கிறாங்க. வருவாய்த்துறை அந்த ஆக்கிரமிப்பை எடுத்து தர மாட்டேங்கிறாங்க. நாங்களும் 10 வருஷமாக புகார் மனு கொடுத்துட்ருக்குறோம். கேட்டால் இவனுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு நாங்கள் கட்டுறோம், அதெல்லாம் உள்ளே போய் நாங்கள் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அது வரைக்கும் 10 வருஷமாக தண்ணி போயிட்டே இருந்ததுன்னா வாரம் மழை பெய்யுது, வாரம் 2 மாடை செத்துட்டே இருக்குது. இப்போ இதோட 6 மாடு செத்துருச்சு இந்த 10 நாளில், 20ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும். அதை நாங்கள் கேட்குறோம். ஆர்ஐ வந்தாங்க காலையில், மணியார் வந்தாங்க. உங்கள் துறையில் வந்து யார் கிராம வரைபட மேப்பில் இருக்கிற நீர்வழி பாதையை ஆக்கிரமித்த நபர் பேரில் நான் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டே தானே இருக்கிறேங்க. அந்த நபரை கூப்பிட்டு நீ எதுக்கு போகிற பாதையை மண்ணை கொட்டி அடைச்சி வச்சு அடுத்த பட்டாளாண்டுக்காரங்களுக்கு தண்ணி தேங்கினால மாடுகள் உயிரிழப்பு ஏற்படுதுன்னா அதை பறிச்சு விட சொல்லுங்கள். தாசில்தார் ஆடியோ கூப்பிட்டு பேசினா அதை செய்ய மாட்டேங்கிறாங்கண்ணா. இங்கே பிடபிள்யூ வந்து சர்வே நம்பர் கொண்ட வாய்க்கா கரை உடஞ்சி போகுது. அது 3 வாய்க்காவை வந்து தூர் வராமல் ஒரு வாய்க்காவுக்குள்ளே ஒரு வாய்க்கா ஜாயிண்ட் பண்ணி விட்டுனால மழை காலத்தில் தண்ணி ஓவர்ஃபுல்லாக வரும்போது கரை உடஞ்சி வந்து ஒரு 10-20 ஏக்கருக்குள்ளே பூந்து அடிக்கும் போது அந்த சாயப்பட்ட காரணங்களும் திறந்து விடும்போது அந்த தண்ணி எல்லாம் வந்து பிளீச்சிங் தண்ணி எல்லாம் வந்து வயலுக்குள்ளே சூழ்ந்து நிற்கும் போது சுவாச கோளாறு, மூச்சு திணறல் மாட்டுக்கு ஏற்படுது, நோய் தொற்றுன்னு சொல்கிறாங்க கால்நடைத்துறை டாக்டர். இப்போ இல்லை ஒன்றும் இல்லை, உங்க கோரிக்கை தான். 3 கோரிக்கை தான். ஒரே நிமிஷம் கேட்குறேன், ஒரே நிமிஷம். இப்போ உங்க ஏரியாவில் வந்து யாரு பிரசிடென்ட்? பிரசிடென்ட் வந்து நம்ம ஆளுதான கவுன்சிலர். இது மாநகராட்சி லிமிட்டுக்குள்ள இருக்குண்ணா, சிட்டி. சரி சரி. அப்போ மாநகராட்சி கவுன்சிலரு எங்கள் ஊருக்காரருண்ணா. அவருடைய ஃபோன் நம்பருக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் அனுப்புவீங்க. அவரு திமுகண்ணா. யாரும் நான் பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்எல்ஏ வந்து செந்தில் பாலாஜிண்ணா, கரூர் தொகுதிக்கு. அவர் தான் உள்ளே இருக்காரு. அவர் தான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அடிக்கல் நாட்டிட்டு போயிட்டாங்கண்ணா. பஸ் ஸ்டாண்டு வந்து இப்போ ஸ்டே வாங்கிட்டாங்கண்ணா பசுமை தீர்ப்பாணைய கோர்ட்டில். அந்த ஸ்டே வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா, நகராட்சி ஆணையருக்கு வந்து 25 லட்ச ரூபா அபராதம் போட்டிருக்கிறாங்க சென்னையில் பசுமை தீர்ப்பாணைய கோர்ட்டில். என்ன சொல்கிறாங்கன்னா, சம்மந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் தடையின்மை சான்றிதழ் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் ஏன் வாங்காமல் கட்டுமான பணி மேற்கொண்டீங்க, இப்போ அந்த பகுதியில் இருக்கிற விவசாயி வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்களா, அந்த பத்திரத்துப்படி அவங்க மாமூல் கவுரு சகிதமும் தடப்பாத்திய நீர்வழி பாதை வேணும்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதனால ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஸ்டே கொடுத்தோடனே அவன் பஸ் ஸ்டாண்ட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு 10% பில்லரை எழுப்பிட்டாங்க. எழுப்பினோடே அதை நிறுத்தி வச்சுட்டு வட மாநிலத்துக்காரங்களா வெளியே போங்கன்னு சொல்லி ஸ்டே அலோட் பண்ணதுனால இப்போ அவர் நாச்சிமுத்து என்ன பண்ணுறாருன்னா, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற விவசாயியெல்லாம் நம்ம ஆளுக தான் இருக்கிறோம், இன்னும் ஒரு 10 பேர். அவங்களெல்லாம் வந்து பயன்படுத்துகிற பாசனதாரர், கால்நடைகள், விவசாய நிலமெல்லாம் வந்து அழிக்கணும், இல்லைன்னா நிலத்தை விற்றுட்டு வெளியே போனால் மட்டும்தான் இந்த ஸ்டேவை உடைக்க முடியும்
ஏன்னா இந்த பகுதியில் வந்து விவசாயிதாரர் அந்த கிராம வரைபட மேப்பில் இருக்கிற வாக்கியாவை பயன்படுத்துறதுக்கு விவசாயிதாரர் யாருமே இல்லைன்னா யாரும் கோர்ட்டுக்குள்ளே போய் ஸ்டே வாங்க மாட்டாங்கன்னு அந்த பிளானுக்கு இப்போ மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்கண்ணா திமுக கட்சிக்காரங்க எல்லாருமே, நகராட்சி ஆணையர் எல்லாமே. ஒரு கட்சியை குறிப்பிட்டு சொல்லாதீங்க, ஆளுங்கட்சிக்காரங்க அவங்க யார் இந்த ஆளுங்கட்சி நாச்சிமுத்துங்கிறவர் வந்து கரூர் மாவட்டத்தில் டெக்ஸ்டைல்ஸ் அட்லக்ஸ் எக்ஸ்போர்ட் ஓனர், கரூர் கொங்கு காலேஜ் கல்லூரி வச்சிருக்கிற ஓனர்னா அவர் கரூர் மாவட்டத்தில் தொழிலதிபர்னா நம்பர் 1ண்ணா. அவர் தான் வந்து இப்போ அவரு தான் இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து 12 ஏக்கர் நகராட்சிக்கு தானமாக கொடுத்தாருன்னா, இருபோ நஞ்சை பூமி ரெட்டை வாய்க்கால் நீர்நிலை பகுதி இடத்த கொடுத்து சுற்றி அவர் 40 ஏக்கர் வச்சிருக்கிறாரு. அந்த 40 ஏக்கர் பல்லர்களோட விவசாய நிலம். இவர் திட்டமிட்டு 40 ஏக்கருமே நம்ம ஆளுகள்கிட்ட இருந்து பிடபிள்யூ வாய்க்காவை வந்து க்ளோஸ் பண்ணி தண்ணி வராமல் நிலத்தடி நீர் கிணத்து தண்ணி ட்ரை ஆக்கி நிலத்தை வந்து சிண்டு 1000 ரூபாய்க்கு அடிமட்ட ரேட்டுக்கு 1990 விலைக்கு வாங்கி 30 வருஷம் சேகரித்து வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டு ப்ராஜெக்ட் போட்டு இவர் 1000-2000 கோடி வாங்க பிளான் பண்ணி எஸ்டிமேட் போட்டாருன்னா, இதுக்கு நாங்களெல்லாம் இடைஞ்சலாக இருக்கிறோன்னு எங்கள் பொருளெல்லாம் அடித்து உடைக்கிறது, மாடெல்லாம் சாவடிக்கிறது, இதுக்கு வந்து என்ன வழிமுறை? இந்த பிடபிள்யூ வாய்க்காவெல்லாம் அடைங்க, கரையை கட்டுங்க, உடச்சி விடுங்க, மண்ணை கொட்டி ஆக்கிரமிங்க, தண்ணியெல்லாம் பூந்தடிச்சு அவன் பட்டா லேண்டுக்குள்ளே போகட்டும், அப்போ வெள்ளாம வைக்காமல் மாடெல்லாம் சாவுதுன்னு நிலத்தை விற்றுட்டு வெளியே போகட்டுன்னு அறிவியல் ரீதியாக சிந்திச்சு எல்லா பிடபிள்யூ மாசு கட்டுப்பாடு வாரியம் வருவாய்த்துறை 3 டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று சேர்ந்து காய் நோத்தி என் மாடு வந்து வருஷம் 2 மாடு 3 மாடு 4 மாடு செத்துட்டே இருக்குதுண்ணா. இதுக்கு பண்ணுறது வந்து நாச்சிமுத்துண்ணா. ஏன்னா நான் என்னோடது நான் விவசாயம் பண்ணுறது 50 தென்னை மரம், கிணறு, ஆயில் இன்ஜின் மோட்ரு, 10-15 மாடு, உழுது சோளம் போடுறதெல்லாம் இங்கே ட்ரோன் கேமராவில் வந்து வீடியோ எடுத்து அதை பசுமை தீர்ப்பாணைய கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஏடிஎம்கேக்காரங்க வந்து ஸ்டே வாங்குறாங்க. அதுக்கு வந்து இந்த அருகில் இருக்கிற விவசாயிதாரெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுக்கு உதாரணமாக நீதிபதி டேபிளுக்கு போகிறனால இந்த விவசாயி எல்லாம் டார்ச்சர் பண்ணி நிலத்தை வித்துட்டு வெளியே அப்புறப்படுத்துறாங்க. எந்த விவசாயி வந்து கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க? நம்ம ஆளுக்கு தானே தேவேந்திர குல வேளாளர் பல்லர், நம்ம வக்கீலு தானே கீக்காணிக்காரரு தங்கவேல்ராஜ்னு ஒருத்தர், அவர் வழக்கு போட்டு ஸ்டே வாங்கிட்டார் பசுமை தீர்ப்பாணை கோர்ட்டில். அதனால வந்து நாச்சிமுத்துக்கு செந்தில் பாலாஜிக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உங்களுக்கு சப்போர்ட் இல்லையா? சப்போர்ட்டு தான். உங்களுக்கு வந்து கிரிமினல் தாக்குதல் நடத்துறிய சிவிலில் நான் ஸ்டே வாங்கிட்டேன், நீங்கள் உங்களை வந்து மன உளைச்சலும் பொருள் சேதமும் விளைவிச்சு உங்களை நிலத்தை வித்துட்டு போ, இப்படி டெய்லி மாடு செத்துட்டே இருந்தா மலைக்கு அப்போ நான் இங்கே விவசாயம் பண்ண முடியும். மீண்டும் ஒரு அப்டேட் போட்டு வந்தாங்க வழக்கு. இந்த மாதிரி மன உளைச்சல் பண்ணி மாடெல்லாம் சாகடிக்கிறாங்க, மிருகவதை சட்டத்தில் ப்ளூ கிராஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அது இப்போ என் மேலே இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நான் கால்நடைத்துறை டாக்டர், வருவாய்த்துறை எல்லாம். வேலுச்சாமி வந்து நீர்நிலை பகுதிக்குள்ளே மாடு வளர்த்த தகுதி இல்லாத இடத்துல வளர்த்துறான். நான் கேட்டேன், இருபோ நஞ்சு பூமிக்குள்ளே வந்து கட்டுமானம் பண்ணி நீங்கள் பண்ணலாம், விவசாயம் பண்ண இடத்துல விவசாயம் கால்நடை வாழக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் உங்களோட கடமை கால்நடை வளரும், அப்புறம் வேற எங்கே அதைத்தான் நான் பேட்டி கொடுத்தேன்னா எல்லாமே டிவி மீடியா கலெக்டர்கிட்ட எல்லாம் மெயிலெல்லாம் அனுப்புனதில் வருவாய்த்துறை அதிகாரி மணியார் ஆர்ஐ தாசில்தார் தன்னோட கடமையை செய்யவில்லை, கிராம வரைபட மேப்பில் இருக்கிற நீர்வழி பாதையை வந்து நாச்சிமுத்துக்கு சாதகமாக செயல்பட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாம் ஓப்பனாக பேர் போட்டு எழுதி கொடுத்தேன்னா பொதுப்பணித்துறையும் கண்டுகொள்ளலையும் சொல்லி கொடுத்ததுக்கு இங்கே நகரமயமாக ஆயிடுச்சு, இதெல்லாம் வந்து சிட்டி ஆயிடுச்சு, இங்கெல்லாம் வந்து விவசாயி மெஜாரிட்டி இல்லை, அதனால் நீங்கள் ஒரு 5 பேர் தான் மாடு வளர்த்திட்டு இருக்கிறீங்க, நீ மேடான பகுதிக்கு கொண்டு மாடு வளர்த்து, இல்லைன்னா வேற பக்கம் மாடு வளர்த்து, மழை காலத்தில் மாடு வளர்க்கலையா, பால் மாடுலாம் வைக்கலையாமா? இப்போ என்னை அப்படி பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாம் அதிகாரி சிட்டிக்குள்ள நான் எத்தனை மாடு காட்டணும், பால் மாடு வச்சிருக்கவங்கள காட்டணும்? இல்லை அதெல்லாம் நான் கேட்டுச்சேன். நான் நாக்கு பிடுங்குற மாதிரி இருபோ நஞ்சு பூமியில் நோ அப்ஜெக்ஷன் தடையின்மை சான்றிதழ் வாங்காமல் நகராட்சி ஆணையர் அத்துமீறி வந்து எதுக்கு விவசாய நிலத்துக்குள்ள வந்து கட்டுமான பண்ணி மேற்கொண்டாங்க? அப்போ நான் நகராட்சி பில்டிங்குள்ளே போய் நான் மாட்டை கட்டி உழுது சோளம் போட்டுட்டுமான்னு கேட்டேன். கரெக்ட். எல்லாமே கேட்டு டிவி மீடியா பாலிமர் டிவிலாம் ஒளிபரப்பி இருக்கிறாங்க. நான் பேட்டியெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம். நான் அதை ஆடியோட்ட விவசாய குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு கொடுத்து நீங்கள் வந்து எனக்கு வந்து என் மாடு செத்ததுக்கு காரணம் வந்து இந்த நாச்சிமுத்து தான். இவர் தான் ஏதோ பண்ணி விவசாய இதில் தண்ணியில் மருந்தை கலந்து இந்த வீட்டுக்குள்ளே உள்ள அவரை வச்சு மாடு குடிக்க வச்சு மூச்சுநிலை ஏற்பட்டு இந்த மாதிரி மாடு இறந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு இவர் தான். இவர் வந்து அதெல்லாம் முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்து 2018, 19, 20 மாடு ஒரு 4-5 மாடு சேர்த்து நாச்சிமுத்து பேரை போட்டு எஃப்ஐஆர் எல்லாம் வாங்கிட்டேன்னா
சரி. எஃப்ஐஆர் நாச்சிமுத்து பேர்ல போட்டு கொடுன்னு சொல்லி நாங்கள் உண்ணாவிரதம் இருந்து எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் இவனுங்க எப்படி க்ளோஸ் பண்ணுறானுங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் திருச்சி யூனிவர்சிட்டியில் வந்து லேப் டெஸ்ட்டில் வந்து அந்த மாடுகள் வந்து சுவாச கோளாறு, மூச்சு திணறல, உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது, யாரும் அடிச்சு கொள்ளலை, விஷ வச்சு கொள்ளலைன்னு ரிப்போர்ட் வந்திருக்குதுன்னு என் வீட்டில் வந்து நோட்டீஸ் வச்சுக்குவான். மூச்சு திணறல் எப்படி ஏற்படுது மாடுக்கு விவசாய நிலத்துல? அது மாடு விவசாயம் சார்ந்து வாழக்கூடிய ஒரு பிராணி. அப்போ விவசாயம் சாப்பிட்ற இடத்துல போய் மாடு மூச்சு திணறல் ஏற்படுனா மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு அங்கே என்ன வாய்வு நடக்குது? அதுதான் சாயப்பட்டறைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு வருஷமா கலெக்டர்கிட்ட புகார் மனு கொடுத்துட்டே இருந்தேன். ஒரு 10-15 மனு விவசாய குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் அந்த அமுதம் சாயப்பட்டற மேல. இப்போ அந்த அமுதம் சாயப்பட்டற என் மாடு இறந்ததுக்கெல்லாம் காரணம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இப்படி வருது. நான் நாச்சிமுத்து தான் ஜாவடிச்சு கொண்டாருன்னு அவர் பேர் போட்டு எஃப்ஐஆரை வந்து என் வீட்டுல கதவுல நோட்டீஸ் ஒட்டி RC நோட்டீஸ் கொடுத்து கேஸை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. MOP பண்ணி நாச்சிமுத்தை காப்பாத்திட்டானுங்க எஃப்ஐஆர்ல இருந்து. இப்போ வந்து சாயப்பட்டற மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து என் நிலத்தடி நீர் வந்து நச்சு தண்ணி ஆயிருச்சு கிணறு, அதுக்கு வந்து மாசு கட்டுப்பாடு வாரியமெல்லாம் வாங்கன்னு சொல்லி இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்போ இது பண்றேன். தண்ணியெல்லாம் நச்சு தண்ணி ஆயிடுச்சு, நீ மாட்டை வேற பக்கம் ஓட்டிட்டு வெளியே போ. இன்னும் கால்நடைத்துறை டாக்டர் எனக்கு அட்வைஸ் புத்திமதி சொல்லி புரிஞ்சுக்கோ வெளிச்சாமி, சொன்னா கேட்டுக்கோ, அடுத்தடுத்த மழைக்கு மாடு இறந்துட்டே இருக்கும்னா. சார் அடுத்தடுத்த மழை பெஞ்சாலும் 50 வருஷம் 25 பூமிக்குள்ள நாங்கள் தண்ணி பொத்துறதுக்கு வடிகவுர்னு ஒன்று இருந்தது. அதை யார் இடுப்பாலத்தில் இருந்த வடிகவுரை யார் கேட்டு மூடனார் அவரு, அதை பறிச்சு விட சொல்லுங்க. கால்நடைத்துறை வந்து உங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ண முடியும். அவங்களால வந்து இந்த நில ஆக்கிரமிப்பு இதுல எல்லாம் அவங்க தலையிட முடியாது. அதே மாதிரி சொல்லுவாருன்னா உனக்கு வந்து இவ்வளவு நஞ்சுத்தன்மை இருக்குன்னா நீ மாட்டை உயிரை காப்பாத்தினா நீ இந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிற அவங்க சுகாதாரத்துறை மாதிரி சொல்லுவாங்களே தவிர அது மனிதனை அடிப்படை அட்வைஸ் பண்ணுவாங்க. வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பரிந்துரை பண்ண முடியாது. எனக்கு உளைச்சல் ஏற்படுதுன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அல்லது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இவங்க 2 பேர் தான் இதுல தலையிட முடியும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் வழக்கு போடணும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் முழுக்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் இதை கணக்கில் எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு. ரெவன்யூ தாசில்தார், கரூர் தாசில்தாரு, கரூர் தாலுக்கா தாசில்தாரு, நீ மாட்டை வேற பக்கம் ஓட்டிட்டு போய் வெளிச்சமே சேரும் ஜெகதியா இருக்குது, மழை காலத்துல தண்ணி பூந்து அடிக்கணும். சார் உங்க மேப்பு படி வந்து வடிகவரை பறிச்சு விடுங்க. எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி நாங்க 10 பக்கம் பறிச்சு விடுவோம். தண்ணி கீழே வடிஞ்சிருவோம் 1 மணி நேரத்துல. சாயப்பட்ட தண்ணி வாய்க்காலாம் கரை உடஞ்சு வருது. PW போய் அந்த வாய்க்கா கரையை மழை நிவாரணம் வாய்க்கால எப்படி உங்களுக்கு தண்ணி மேலே ஏறுது அப்படிங்கிற ஒரு வீடியோ எனக்கு அனுப்புங்க. அதை நான் வந்து கலெக்டர்கிட்ட பேசி பண்றேன். சரிங்கண்ணா. அந்த தண்ணி எப்படி உங்க நிலத்துக்குள்ள மேலே ஏறி வருது, அது எப்படி உங்க இதுக்குள்ள வருதுன்ற அதை வீடியோ எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் அது 5 மினிட்ஸ் வீடியோவா அனுப்புங்க. ரொம்ப பெருசா எடுக்காதீங்க. எடுத்து அங்க நீங்க அதில் பேசி அனுப்பணும். அதாவது இங்க இருந்து இதுதான் வாக்கா, இதுல வந்து இதை வந்து தெளிவா வெட்டி விட்டாங்கன்னா இந்த பக்கம் போயிடும், எங்க வயலுக்குள்ள வராது. ஆக இந்த மேடு பண்றதுனால இது வந்து தண்ணி இங்க ஏறி இப்படி வந்து நமக்கு நாசமாகுது அப்படிங்கறத தெளிவா கையை காட்டி அந்த வீடியோ எடுக்கணும். அதை எடுத்து எனக்கு அனுப்புங்க. நம்ம சேனல்லையும் போட்டு விட்டுருவோம். எல்லாத்துக்கும் போட்டு விட்டு நான் அதை கலெக்டருக்கும் ஃபார்வர்ட் பண்றேன். நேற்று கலெக்டர் எடுத்து பார்த்துருக்காரு, ஆனால் பட் ரிப்ளை கொடுக்கல. உங்களுக்கு எந்த ஒரு யாரும் வரலையா? அதிகாரி யாரும் வரலையா? அதிகாரி இங்கே யாரும் வரலன்னா இவரும் மணியார் வந்தாங்க. அப்புறம் டாக்டர் இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு கால்நடைத்துறை டாக்டர் வந்தாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. கலெக்டர் உத்தரவு வந்து டைரக்டா போட மாட்டார். கலெக்டர் உத்தரவு டைரக்டா போட மாட்டார் உங்களுக்கு. அதனால அவங்க தாசில்தார்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா தாசில்தார் RI சொல்லியிருப்பாரு. இப்படிதான் வரும். கலெக்டர் வந்து டைரக்டா உங்ககிட்ட பேச மாட்டாங்க. இப்போ அவரு ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற இடமெல்லாம் வெறும் மண்ணை கொட்டி வச்சிருக்கிறார். அதை பறிச்சு விட மாட்டேங்கிறாங்க. மனிதனை அடிப்படையில் மழை காலத்துல வீடியோவா எடுங்க. இதை வந்து ஆக்கிரமிப்பை வந்து மண்ணை பறிச்சு விட்டா எங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. இதை செய்ய மாட்டாங்கன்ற அந்த கரெக்டா பர்டிகுலர் பிரச்சனை அதை எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க. இது எல்லாமே DRO மேப் படி வச்சு எல்லாமே எனக்கு அனுப்புங்க. அதான் இந்த மாதிரி பேச முடியும். நான் இந்த மாதிரி எனக்கு வந்துருக்கு, என்ன பண்ணலாம், ஏன் இதை பண்ண மாட்டாங்க, அப்ப என்ன நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? இந்த உங்களுக்கு ஒரு இது அனுப்பிச்சி விட்றேன். அது என்னது CM செல்லோட நம்பரு. சரிங்கண்ணா. உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் நான் இப்போ. வாட்ஸ்அப்ல அந்த வீடியோவை அதுக்கு நம்ம அனுப்பிச்சிருவோம். உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். நீங்க கலெக்டருக்கு அனுப்பலாம், உங்க மனுவை அங்கேயே அனுப்பிச்சி விட்டுலாம். CM செல்லோட நம்பர் இப்போ என்கிட்ட இருக்கு, அது உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஓகேண்ணா. ஓகே, தேங்க்யூ. ஓகே, எனக்கு அந்த வீடியோ மட்டும் பக்காவாக அனுப்பி விடுங்க. ஓகேண்ணா, எடுத்து விடுறேன். ஓகே, தேங்க்யூ. திருமாலியூர் கிராமத்திலேருந்து விவசாயி வேலுச்சாமி பேசுகிறேன். எங்களுடைய விவசாய நிலத்துல கிணற்று தண்ணி அமுதம் சாயப்பட்ட
கழிவு நீரினால் நிலத்தடி நீர் வந்து மாசடைஞ்சு கிணத்து தண்ணி நச்சுத்தன்மையாக மாறிடுச்சுன்னு கால்நடைத்துறை அதிகாரி இந்த கிணற்று தண்ணியை நீங்கள் ஆயில் இன்ஜின் மோட்ரு மூலிமா மாட்டுக்கு வந்து பம்ப் பண்ணி தண்ணி குடிக்க கொடுத்தா இந்த நச்சுத்தன்மையினால் மாடுகள் வந்து உறுப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நோய் தொற்று ஏற்படும், நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஆகும், நிமோனியா காய்ச்சல் வரும். அதனால் இந்த கிணத்து தண்ணி வந்து மாடு கால்நடைகள் பருக தகுதி இல்லாத கிணற்று தண்ணி என்று எங்களுக்கு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இருபோகன் நஞ்சை பூமியில் ரெட்டவாய்க்கா நீர்நிலை பகுதியில் அமராவதி ஆற்றிலிருந்து 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமுதம் சாயப்பட்டறைக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க? விவசாய நிலத்துக்கும் அந்த அமுதம் சாயப்பட்டறைக்கும் 50 அடி தூரம் தான் இருக்குது. விவசாய நிலத்துக்கு அருகில் வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி வச்சு அந்த தண்ணி வந்து பிடபிள்யூ வாய்க்காலில் வெளியிட்டால் அந்த பிடபிள்யூ வாய்க்காக்குள்ளே மண்ணுக்குள்ளே உறிஞ்சு அதோட நிலத்தடி நீர் வந்து ஏழை எளிய ஒரு விவசாய கிணத்துல வந்து நச்சுத்தன்மையாக மாறி தண்ணியோட இது நிறம் மாறுது. இந்த தண்ணினால் மாடுகள் வந்து உயிரிழப்பு ஏற்படும். அதனால் இந்த தண்ணி வந்து பருக கொடுக்கக்கூடாதுன்னு கால்நடைத்துறை அதிகாரி உடல்கூறு ஆய்வில் எங்களுக்கு சொல்கிறாங்க, அறிவுறுத்தல் பண்ணுறாங்க. எங்களுடைய ஒரே கேள்வி, கரூர் மாவட்டத்தில் கரூர் தாலுக்கா எல்லைக்குள்ளே மாநகராட்சி கரூர் மாநகராட்சி 48 வார்டு லிமிட்டுக்குள்ளே சிட்டிக்குள்ளே ஒரு கெமிக்கல் தொழிற்சாலைக்கு யார் அனுமதி கொடுத்தா? அந்த அமுதம் சாயப்பட்டறைக்கு நேம் போர்டு இல்லை, சம்மந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் தடையின்மை சான்றிதழ் வாங்கலை. பிடபிள்யூ வாய்க்கால வந்து தண்ணி வந்து கழிவு நீரை ராத்திரியில் வெளியிடுவது, மழை காலத்தில் திறந்து விடுவதும், ஜீரோ டிச்சார்ஜ் இயங்கலை. மாசு கட்டுப்பாடு வாரியம் புகைக்குண்டில் வந்து புகை வந்து மேலே போகுது. மழை காலத்துலையும் பனி காலத்துலையும் புகை வந்து மேலே உயரமாக போகாமல் கீழே படிஞ்சு விவசாய நிலத்தில் வந்து கீழே சூழ்ந்து வரும்போது கால்நடைகள் சிறு கன்றுக்குட்டிகள் 3 மாதம் 6 மாத கன்றுக்குட்டிகள் அதை சுவாசித்தா அந்த புகை நச்சு புகையை சுவாசிக்கும் போது மூச்சுத்திணறல் சுவாச கோளாறு ஏற்படும்னு கால்நடைத்துறை அதிகாரி சொல்கிறாங்க. அப்போ இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி கடந்த 20 ஆண்டுகள்னால 200 வருஷம் விவசாய நிலத்தை பாலடைய வச்சுட்டாங்க. மண் வளம் கெட்டு போச்சு, நிலத்தடி நீர் கெட்டு போச்சு. கரூர் மாவட்டத்திலிருந்து நான் திருமாலியூர் கிராமத்தில் விவசாயி வேலுச்சாமி பேசுகிறேன். என்னோடய நிலத்துக்குள்ளே வந்து மழை காலத்தில் வந்து வாய்க்கா கரை உடஞ்சி என் நிலத்துக்குள்ளே தண்ணி பூந்து அடிச்சுட்டு வந்து இங்கே வந்து சாயப்பட்ட தண்ணி, சாக்கடை தண்ணி, மழை தண்ணி எல்லாம் வந்து 1 அடி உயரத்தில் வந்து தண்ணி தேங்கி நிற்கிது. என்னோடய நிலத்தோட வாய்க்கா வரப்பு கரையெல்லாம் அரிப்பு ஏற்பட்டு நிற்கிது. இந்த தண்ணினால் எங்களுடைய மாடுகளெல்லாம் வந்து சுவாச கோளாறு, மூச்சு திணறல், கிருமி நோய் தொற்று ஏற்படுதுன்னு கால்நடைத்துறை அதிகாரிகள் எங்களுக்கு அறிவுறுத்தல் பண்ணுறாங்க. இந்த தண்ணி வந்து இத்தனை வருஷமாக போன பாதை எங்கே போச்சு? அந்த நீர்வழி பாதையை வந்து யார் ஆக்கிரமித்தாங்க? நாங்கள் வந்து கிராம வரைபட மேப்பில் இருக்கிற நீர்வழி பாதையை ஆக்கிரமித்த நாச்சிமுத்து மீது நடவடிக்கை எடுங்கன்னு பல தடவை புகார் மனு கடந்த 10 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். அந்த கிராம வரைபட மேப்பில் இருக்கிற நீர்வழி பாதையை வந்து ஆக்கிரமித்ததை வந்து மண்ணை கொட்டி மேடேற்றிட்டு அடுத்து எங்களோட விவசாயிதாரர் பட்டா லேண்டுக்குள்ளே தண்ணி பூந்து அடிக்குது. கால்நடைகளெல்லாம் வந்து உயிரிழப்பு ஏற்படுது. தொடர்ந்து இது வாடிக்கையாக கடந்த 5 ஆண்டுகளாக ஏற்படுகிறது. இது மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறையும் பொதுப்பணித்துறையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் கடந்த வாரம் பேஞ்ச மழையில் எங்களுடைய மாடுகள் தொடர்ந்து 6 மாடுகள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது. காரணம் அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி. அப்போ இந்த மாவட்டத்தில் வந்து அனுமதி கொடுத்த துறை ரீதியாக வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரி, இது எங்களுக்கு எல்லாம் பட்ட பகலில் ஒரு ஃபேக்ட்ரி இயக்குறாங்க, நேம் போர்டு இல்லை. விவசாய நிலம் அருகில் வைக்காதீங்க, மாநகராட்சி லிமிட்டுக்குள்ளே தொழிற்சாலை இயக்காதீங்க, தொழிற்சாலை விதிமுறைப்படி 5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கொண்டு போய் இயக்குங்க. அமராவதி ஆற்றுக்கும் இந்த அமுதம் சாயப்பட்டறைக்கு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இது வந்து 30 வருஷத்துக்கு பிறகு எங்களுடைய தலைமுறை வந்து கால்நடைகளில் வந்து உயிர் கொள்ளுது. இதுக்கு வந்து அமுதம் சாயப்பட்டறை மீது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து அதை சீல் வைக்கணும், ரத்து செய்யணும். ஹைகோர்ட் உத்தரவுப்படி இந்த அமுதம் சாயப்பட்டறை இயங்கவில்லை, ஜீரோ டிச்சார்ஜ் போடலை, நேம் போர்டு இல்லை. இது வந்து நடுராத்திரியில் வந்து பிடபிள்யூ வாய்க்கால தண்ணி திறந்து விடுறதுனால நிலத்தடி நீர் எங்களோட கிணத்துக்கு வந்து 40 அடி ஆழம் கிணறு, அடி நீரோட்டம் வந்து கரெக்டாக லிங்க் ஆகுது. அதனால் நிறமாறுதுன்னு மாசு கட்டுப்பாடு வாரியம் தண்ணியை வந்து லேப் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. 2500 பாயிண்ட் இருக்குது. அளவுக்கு அதிகமாக நச்சுத்தன்மை இருக்குதா, என்னென்ன கெமிக்கல் இந்த தண்ணியில் கலந்துருக்குன்னு நாங்கள் லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் வரட்டுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கரூர் மாவட்டத்திலேருந்து திருமாலியூர் கிராமத்தில் வந்து விவசாயி வேலுச்சாமி பேசுகிறேன். போன வாரம் மழை பெஞ்சதில் வாய்க்கா கரையெல்லாம் உடஞ்சி என்னுடைய விவசாய நிலத்துக்குள்ளே பூந்து தண்ணி வந்து அரிப்பு ஏற்பட்டு இந்த வரப்போட கரையெல்லாம் வந்து உடஞ்சிட்டு போய் தண்ணி வந்து 1 அடி உயரத்தில் நின்று கால்நடைகளெல்லாம் வந்து
நோய் தொற்று ஏற்பட்டிருக்குது. அதுக்கு காரணம் வந்து சாயப்பட்ட தண்ணி, சாக்கடை தண்ணி, மழை தண்ணி 3மே வந்து பிடபிள்யூ வாய்க்காக்குள்ளே விட்டனால அது கரை உடஞ்சி என்னோடய பட்டா லேண்டு வழியாக வந்து தண்ணி பூந்து நின்றதால் மாடுகள் உயிரிழப்பு ஏற்படுகிறது. நான் என்ன கேட்குறேன்னா, கிராம வரைபட மேப்பு படி இந்த திருமாலியூர் கிராமத்துக்கு நீர்வழி பாதை, பாசன கவுறு, வடிகால் கவுறு இருந்த பாதையை வந்து நாச்சிமுத்து என்பவர் வந்து ஆக்கிரமிப்பு செய்து மண்ணை கொட்டி மேடு ஏற்றினால அடுத்தவங்களோட விவசாயி பட்டாதார லேண்டுக்குள்ளெல்லாம் தண்ணி பூந்தடிக்கிற அளவுக்கு அவர் நெருக்கடியும் மன உளைச்சலும் தொந்தரவும் எங்களுக்கு கொடுத்து பொருளாதார இழப்பையும் கால்நடைகள் உயிரிழப்பையும் ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு. அவரும் விவசாய பணியை ஈடுபடலை கடந்த 30 ஆண்டுகளாக. அப்புறம் எதுக்கு நீர்வழி பாதையை ஆக்கிரமித்து வச்சுருக்கிறாரு? இதை நாங்கள் வருவாய்த்துறை அதிகாரிகிட்டையும் விவசாயி குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திலையும் மாதந்தோறும் நாங்கள் கலெக்டரிடம் சொல்லியும் எந்த நடவடிக்கை எடுக்காததால் அதோட விளைவு எங்களோட மாடுகள் கடந்த 10 நாளில் 6 மாடுகள் தொடர்ந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு மாவட்ட நிர்வாகம் பொறுப்பேற்றுக்குவாங்களா? நாங்கள் விவசாயி எழுத்துப்பூர்வமாக நாங்கள் புகார் மனு கொடுத்துருக்குறோம். கிராம வரைபட மேப்பு படி நீர்வழி பாதையை நாச்சிமுத்து வந்து ஆக்கிரமித்து வச்சிருக்கிறாரு. அதை ஆக்கிரமிப்பு அகற்றி கொடுங்க. மழை காலத்தில் நாங்கள் தண்ணி வந்து எங்கள் நிலத்துக்குள்ளே வந்து பேயும் போது நாங்கள் வடிகால் கவுரில் மம்டியில் ஒரு 10 பக்கம் பொத்து விட்டால் தண்ணி கீழே வடிஞ்சிருன்னு சொன்னோம். அவர் ஆக்கிரமித்தனால தண்ணி பூரா இங்கிட்டு பூந்தடிச்சு எங்கள் நிலத்தை வந்து மண் அரிப்பு ஏற்பட்டுருக்குது பாருங்கள். 1 அடி உயரத்துக்கு தண்ணி நின்றதுனால கண்ணுக்குட்டிகளெல்லாம் உயிரிழப்பு ஏற்பட்டுருக்குது.